Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Algebra. இது chapter 3ல வருது. இந்த algebraவோட introduction and அதோட பேசிக்காக உள்ள ஃபார்முலாஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா தென் வந்து இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு வந்து 10th புக்கில் வந்து உங்கள் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த அல்ஜிப்ராக்கும் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மலாக வந்து நமக்கு வந்து ஒரு இக்குவேஷன் இருக்கும். என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் இருக்கும் ஈக்குவல் டு 0. இது வந்து அல்ஜிப்ராவும் இந்த இக்குவேஷனை வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லலாம், பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த எக்ஸ் பவர் வந்து மைனஸ் வேல்யூலையோ ஏதாவது நெகட்டிவில் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வந்து இது வந்து அல்ஜிப்ரா தான். ஓகேவா? வந்து எனது எல்லா பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து எனது அல்ஜிப்ரா தான். பட் எல்லா அல்ஜிப்ராவும் வந்து எனது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. சில எனது எக்ஸப்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னன்னா வந்து இங்கே வந்து எக்ஸ் பவர் -2 இருக்குது. ஓகேங்களா? இந்த -2ங்கிறது வந்து என்னது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. இந்த மாதிரி பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து √x + 3. ஓகேங்களா? இந்த மாதிரி ரூட்டில் வர்றதும் வந்து என்னது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வராது. ஓகேங்களா? நார்மலாக உள்ளது தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும்தான் வந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் 1/2 இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் அது வந்து என்னது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 5/x இந்த மாதிரி என்னது டிவைடடில் வந்திருக்கு. இந்த எக்ஸ் வந்து என்னது டிவைடடில் வந்திருக்கு. அப்படி வந்தாலும் வந்து என்னது அது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. இது வந்து அல்ஜிப்ரா மட்டும்தான். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது அல்ஜிப்ராக்கும் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸு. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னது படிச்சிருப்பீங்க, என்னது 2x² ப்ளஸ் அதுக்கப்புறம் 3y தென் வந்து z = 0. இந்த மாதிரி இந்த எக்ஸு இந்த ஒய் இசட் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அன்னோன் வேல்யூஸு. இந்த நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஒய் இசட்டை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த x², இந்த ஒய் இசட் அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த நம்பர் தான் வந்து என்னது கோஎஃபிஷியன்ட். இந்த நம்பரையும் இந்த வேரியபிள்ஸையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? இதுதான் இந்த நம்பர் தான், இந்த 2 3 தென் வந்து இசட்டுக்கு வந்து 1 இந்த நம்பர் தான் வந்து என்னது கோஎஃபிஷியன்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போனன்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த எக்ஸுக்கு இருக்கிற பவர். இங்கே வந்து இந்த எக்ஸுக்கு வந்து என்ன பவர் இருக்குது, 2 இருக்குது. இங்கே ஒய்க்கு வந்து 1 இருக்குது. இந்த இசட் வந்து 1 இருக்குது. இந்த மாதிரி எக்ஸுக்கு இருக்கிற பவர்ஸ் தான் வந்து என்னது எக்ஸ்போனன்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ்னால் என்னது, இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் செப்பரேட்டட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். ஓகேங்களா? இங்கே வந்து நான் இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். என்னென்னா, இது இந்த எக்ஸ் பவர் ஸ்கொயர் வந்து ஒரு டேர்ம், அடுத்தது வந்து 2x வந்து ஒரு டேர்ம். ஓகேங்களா? இந்த 3 வந்து இன்னொரு டேர்ம். இதே மாதிரி இதெல்லாம் தான் வந்து என்னது டேர்ம்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையுமே வந்து என்னது செப்பரேட் பண்ணுறது எது, ப்ளஸ் சிம்பிள். புரியுதா? இப்போ வந்து என்னென்ன இருக்குது, பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் வந்து என்னது வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் தான் வந்து என்னது வேரியபிள்ஸு. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட்னா என்னது, எக்ஸுக்கு கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுறோம்ல, அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ்னால் என்னது, இந்த எக்ஸுக்கு இருக்கிற பவர் வேல்யூ. இங்கே வந்து x² இருக்குது. அப்போ அந்த 2 தான் வந்து என்னது எக்ஸ்போனண்ட். நெக்ஸ்ட் வந்து டேர்ம்னா என்னது, ஒரு இது x² ஒரு டேர்மு, தென் வந்து இந்த 2x ஒரு டேர்மு. ஓகேங்களா? ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டு.
நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு இந்த டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ்னால் என்னது மோனாமியல், பைனாமியல் அண்டு ட்ரைனாமியல். ஓகேங்களா? மோனாமியல்னால் என்னென்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து மோனாமியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பைனாமியல்னால் என்னென்னா ரெண்டு டேர்மு 2x + 5 இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா வந்து என்னது பைனாமியல். ட்ரைனாமியல்னால் என்னது x² + 2x + 5 இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா வந்து என்னது ட்ரைனாமியல். ஓகேங்களா? இதுதான் டைப்ஸு, பாலினாமியலோட டைப்ஸு. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா நம்ம இந்த பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, இதோட பவர் இருக்குல்ல, இந்த பவரை வச்சும் வந்து என்னது நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? கிளாஸிஃபை பை their டிகிரிஸ்னால என்னது அந்த பவர் வேல்யூ தான். எக்ஸுக்கு இருக்கிற அந்த பவர் வேல்யூவை வச்சு தான் வந்து என்னது கிளாஸிஃபை பண்ணலாம். இது என்னது ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். அந்த வேரியபிளில் எது ஹையஸ்ட் பவராக இருக்குதோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இது கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து 2x + 5xங்கிறது என்னது பவர் வந்து 1 தான். ஸோ இது டிகிரி 1ன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல்னால் என்னது டிகிரி 1, அதாவது எக்ஸ் பவர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல்னால் என்னென்னா x², இந்த 2. ஓகேங்களா? டிகிரி 2. ஓகேங்களா? இந்த மாதிரி x² வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது என்னது குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் வந்து கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல்னால் என்னென்னா x3. ஓகேங்களா? அதாவது டிகிரி 3. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது கியூபிக் பாலினாமியல். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த அல்ஜிப்ராவில் நமக்கு வந்து என்னென்ன பேசிக்காக ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து என்னது மெமரி பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலாஸ் தான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறோம். ஓகேங்களா? a + b the whole square is equal to a² + 2ab + b². ஓகேங்களா? நமக்கு வந்து இதை கொடுத்துருவாங்க a + b the whole square. ஓகேங்களா? இதை வந்து என்னது எப்படி எழுதிக்கலாம்? a² தென் வந்து b², தென் வந்து இந்த பவரை வந்து சேர்த்து எழுத 2ab அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தனித்தனியாட்டு a², b², நெக்ஸ்ட் வந்து 2 சேர்த்து எழுதிக்கோங்க 2ab. நெக்ஸ்ட் வந்து a - b the whole square. அதுக்கும் அதே மாதிரி a², நெக்ஸ்ட் வந்து b², தென் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் இந்த 2 சேர்த்து எழுதுனா என்ன ஆகும்? 2ab. இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது a² - b². இந்த தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. a² - b². இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து a + b, நெக்ஸ்ட் வந்து a - b, a + b × a - b. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டையுமே ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். a + b the whole square + a - b the whole square. a + b the whole square + a - b the whole square. இப்போ வந்து அதோட ஆன்சர் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்னது a² + a², அப்போ 2a² வருமா? நெக்ஸ்ட் வந்து b² + b², அப்போ 2b² வரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே +2ab இருக்குது, -2ab இருக்குது. அப்போ இந்த இது வந்து 2 - 2 0 தானே. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 2a² 2b² தான் வரும். அப்போ இதில் வந்து 2 காமனாக இருக்குது. 2 வெளியில் எடுத்துகிட்டு என்ன எழுதியிருக்கோம்? a² + b². ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது கியூபுக்கு a + b the whole cube. ஓகேங்களா? இந்த அங்கேயும் வந்து ஹோல் ஸ்கொயர்னு வரிசையில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எழுதணும். அப்படி தானே? அதே மாதிரி இங்கேயும் தனித்தனியாக வந்து க்யூப் எழுதணும். அப்போ என்ன வரும்? a³ + b³ ரெண்டு டேர்மும் வருமா? அதுக்கப்புறம் இனி ஒவ்வொன்றுக்கும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுனது என்னது 3ab அந்த 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 3ab + 3abன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள ஏக்கு வந்து ஸ்கொயர் போட்டுக்கோங்க, அடுத்தது பிக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். புரியுதா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? a³ + b³ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3 வந்து சேர்த்து எழுதுகிறோம். அப்போ என்ன வரும்? 3
ஏ ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட்டு வந்து 3ab ஸ்கொயர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏக்கு ஸ்கொயர் போடுறோம், நெக்ஸ்ட்டு வந்து பிக்கு ஸ்கொயர் போடுறோம். ஓகேங்களா, ஏ கியூபு ப்ளஸ் பி கியூபு ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி, நெக்ஸ்ட்டு 3ab ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து a minus b the whole cube, a minus b the whole cube. இது என்னன்னா என்னது, அதே தான், தனித்தனியாட்டு கியூப் எழுதிக்கோங்க. a கியூபு மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் b கியூபு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்னது, மைனஸ் சிம்பிள். ஒரு டேர்முக்கு வந்து மைனஸ் சிம்பிள் போடுங்க, இன்னொரு டேர்முக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து என்னது, மைனஸ் சிம்பிள். இப்போ மைனஸ் சேர்த்து எழுதுறது 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் தென் வந்து 3ab ஸ்கொயர். ஓகேங்களா, புரியுதா? ஃபஸ்ட்டு a கியூபு, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால மைனஸ் b கியூபு. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேர்ம் எழுதணும் தானே, அந்த ரெண்டு டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து மைனஸ் சிம்பிள். இப்போ மைனஸ் a ஸ்கொயர் பி, நெக்ஸ்ட்டு வந்து 3ab ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எனது தனித்தனியாட்டு கியூப் கொடுத்துருக்காங்க, a கியூபு ப்ளஸ் b கியூபு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், இந்த a ப்ளஸ் b எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒவ்வொன்றும் இது கம்மி பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்னது வர, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ரெண்டும் சேர்த்து ab. புரியுதா, a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a கியூப் மைனஸ் b கியூப். இதுலேயும் ஒரு பவரை வந்து கம்மி பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் a மைனஸ் b இன்ட்டு ஒன்று கம்மி பண்ணால் என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ab சேர்த்து எழுதிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாட்டு ஸ்கொயர் எழுதிக்கலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொன்றையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2ab ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மே சேர்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 இன்ட்டு bc ரெண்டாவது இருக்கிற ரெண்டு டேர்மு சேர்த்து எழுதியிருக்கு bc. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் அண்டு ஃபஸ்ட்டு டேர்மு சேர்த்து எழுதணும். அப்போ என்னது 2 இன்ட்டு ca. புரியுதா, ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக எழுதிக்கணும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தென் வந்து c ஸ்கொயர். அதுக்கப்புறமா வந்து ரெண்டு டேர்மை வந்து சேர்த்து எழுதணும். அப்போ 2 இன்ட்டு ab 2 இன்ட்டு bc நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு ca. ஓகேங்களா, இந்த மாதிரி சேர்த்து எழுதிட்டு இதில் வந்து என்னது 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 காமனாக எப்படி எழுதுகிறோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் தனித்தனியாக எழுதிட்டோம். தென் வந்து 2 வந்து சேர்த்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ட்டு ab, நெக்ஸ்ட் வந்து 2 இன்ட்டு bc, தென் வந்து 2 இன்ட்டு ca. இதில் வந்து என்னது, இந்த 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 வெளியில் எடுத்தோன்னா என்ன வரும், ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. இதுதான் இங்கே எழுதியிருக்கு, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. ஓகேங்களா, இதுதான் நமக்கு வந்து இந்த அல்ஜிப்ராவோட பேசிக்காக உள்ள ஃபார்முலாஸ். ஓகேங்களா, இது விட இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 9 ஃபார்முலாஸை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்பாங்க, இல்லைனா ஃபேக்டர் வந்து கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். ஏன்னா வந்து எனது 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து பண்ணுறதுக்கு இந்த பேசிக் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து எப்படி ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இது வந்து என்னது மல்டிப்ளை, இந்த லாஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல, இந்த டேம் வந்து மல்டிப்ளை பண்ணணும், இந்த சென்டரில் இருக்கிற டேம் வந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ வந்து கிடைக்கிற வேல்யூஸ் தான். ஓகேங்க, அப்போ நம்ம வந்து 6 வந்து என்னது மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூஸ். அப்போ என்ன வரும்னா, எதையும் மல்டிப்ளை பண்ணுனா உங்களுக்கு 6 வரும். 3 and 2
இப்படி ஒவ்வொரு டேபிளும் சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. எதையும் மல்டிப்ளை பண்ணுன்னா வந்து 6 1 6 6 ஓகேங்களா. ஆனால் வந்து அது வந்து ஆட் பண்ணுனா என்னது வரும் 6 தான் வரும். பட் இங்கே வந்து 3 2s 6 அப்போ என்னது ரெண்டுமே ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து என்னது 5 தான் வருது. அப்போ வந்து என்னது இந்த 3 and 2 தான் வந்து நம்மளோட ஃபேக்டர். அப்போ எப்படி எழுதிக்கலாம் x plus 3 into x plus 2 ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது தனியாக வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 is equal to 0 தென் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 is equal to 0. அப்போ என்னது எக்ஸ் is equal to -3 தென் எக்ஸ் is equal to -2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் சிம்பிளாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்து நமக்கு வந்து இங்கே அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹையஸ்ட் பவருக்கும் வந்து ஒரு வேல்யூ கொடுத்து நமக்கு வந்து ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வரும்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். 2x² + 4x - 6 ஓகேங்களா. இது வந்து நமக்கு வந்து x² ஒரு வேல்யூ இருக்குதுல்ல, இந்த இதையோ இந்த 6ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் 12 வரும் ஓகேங்களா. என்ன 12 -12 இப்போ 12 வரணுன்னா என்னது 6 2s are 12 ஓகேங்களா. மற்றபடி எப்படி வரும் 4 3s are 12 4 3s are 12னா அதை வந்து ஆட் பண்ணுற டைமில் நமக்கு என்ன தான் வரும் 7 தான் வரும். ஸோ அது வராது. நமக்கு வந்து ஆட் பண்ணுற டைமில் என்ன வரணும் 4 வரணும். நெக்ஸ்ட் வந்து 1 12s are 12 தென் வந்து அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற டைமில் 13 வரும் ஓகேங்களா. இங்கே மற்றபடி எப்படி கால்குலேட் பண்ணலாம் 6 2s are 12 அப்போது 6 and 2 போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணுனா வந்து நமக்கு வந்து 4 வந்துடும். அப்போ வந்து என்னது இங்கேயே மைனஸ் சிம்பிள் வரணும். அப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து மைனஸ் சிம்பிள் வரணும். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணி பிக் நம்பருக்கு என்ன சைனோ அது தானே போடுவோம். இப்போ வந்து ரெண்டுமே 6 - 2னா என்ன ஆன்சர் வரும் 4. இங்கே 4 வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்னது 6 2s are 12 தென் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். இப்போ வந்து நமக்கு வந்து ஓகே ஃபேக்டர் கிடச்சிச்சு. எப்படி அது எப்படி எழுதணுன்னா இங்கே மாதிரி டேரெக்டாக எழுதிடக்கூடாது. இங்கே ஆல்ரெடி 2 இருக்குல்ல, ஸோ அதை தனித்தனியாக எழுதணும். 2x² + 6x - 2x -6 is equal to 0 ஓகேங்களா. இனி வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இருந்து 2xஐ வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 2x is equal to பேலன்ஸ் என்ன இருக்குது x இருக்குது தென் வந்து இதில் வந்து 3 இருக்குது. அப்போ என்னது வருது x + 3. நெக்ஸ்ட்டு இதிலேருந்தும் என்னது -2 வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும் எக்ஸு இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ப்ளஸ்ஸு என்னது 2 3s என்னது 2 3s வந்து 6 அப்போ 3 ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே வந்து x + 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ x + 3ஐ வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது 2x - 2 இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தான் என்னது அல்ஜிப்ராவுடைய பேசிக்ஸ் ஓகேங்களா. இது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து என்னது ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பேலன்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.